ஹாய், நான் தான் உங்கள் மன்னி சாதிக். எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரான்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ்ல மொக்க 12. இதில் நம்ம பார்க்க போட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு வந்தாலே, பண்டிகைகள் அப்படி வந்தாலே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடைகள் மேலே ஒரு குறியா இருக்கும். சரியா இல்லையா? சரி. அதனால எந்த வகையான ஆடைகள் எடுக்கிறது, என்ன மாதிரி கலர்ல எடுக்கிறது, எந்த கடைகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக லைவ்ல மொக்க. முதல் நேரா கௌசல்யா மைக்கேல் ராஜ், ஹாய் ஃப்ராண்ட், ஹாய் ஷேக் மைதீன், ஹாய் தல, ஹாய் ஹாய் ஹாய். அப்புறம் ஷேக் அண்ட் பின் அன்வர், ஹாய் கார்த்திக் டாய், ஃபிரோஸ் கான், ஹாய் ஷேக் பின் அன்வர் தல, வணக்கம் தல. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் போகலாம். எபிசோடு வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து டிவி நிகழ்ச்சி மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைச்சது இந்த லைவ். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிச்ச, நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கடையை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ஊரில் மன்னார்குடியை பற்றி தான் சொல்லுவேன். அதை வந்து ஒரு விளம்பரம் மாதிரி சொல்லுவோமா? இந்த வருஷம் நம்ம வந்து தீபாவளிக்கு எங்கெங்க எடுக்கிறது, ஒரே குழப்பமா இருக்குங்க. அடிக்கு இருக்கு சிரிக்கி, இது உனக்கு தெரியாதா? நம்ம வருஷம் எங்க எடுப்போம்? நம்ம மன்னார்குடி வீரா சில்க்ஸ் தான் எடுப்போம். அவங்க தான் தரமான ஆடைகள், நல்ல கலரான துணி வகைகள், நல்ல விஷயங்களை பண்றாங்க. கண்டிப்பா நம்ம வந்து வீரா சில்க்ஸ் போவோம். வண்ண ஆடைகள், பெரியவர் முதல் சிறியவர் வரை பெண்களுக்கான சிறப்பு சலுகையோடு இந்த வருட தீபாவளி 50% தள்ளுபடியோடு மன்னார்குடி வீரா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், இலக்கம் நம்பர் 141, பெரிய கிடைவீதி, மன்னார்குடி. ஓகேவா? இந்த மாதிரி தான் அவங்களாம் விளம்பரம் பண்ணுவாங்க, நம்ம விளம்பரம் பண்றது இல்லையா? எனக்கு பிடிச்சது வந்து எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி வீரா சில்க்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மகாராஜா, சென்னையை பொறுத்த வரைக்கும் போத்தீஸ். இது மாதிரி விஷயங்கள்ல தான் நான் போவேன். ஓகே, உங்களுடைய அந்த கான்செப்ட் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடைகள், உங்க ஊர்ல எவ்வளவு கடைகள் இருக்கும், நீ இந்த கடையில தான் போய் எடுப்பேன், இந்த மாதிரி கலர்ல தான் இந்த மாதிரி குவாலிட்டியா கிடைக்கும், நல்ல ஒரு டிசைனா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப கண்ணாடியை கழட்டிட்டு நான் கமெண்ட பாக்குறேன். ஓகே நண்பர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்ற கடைகளை வந்து நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டீவ் ஆஸ்டின் முந்தின நாள் நைட்டு பிளாட்ஃபார்ம் கடைகள்ல எடுத்தேன், ரொம்ப முக்கியம். அதுக்கு பிளாட்ஃபார்ம் கடையில எடுக்கிறத பத்தி சொல்லலையா? மெயினா நீங்க வாங்க, சரி எங்கேயோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதான் பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறது என்ன, அதுவும் துணி தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஊர்ல என்ன மாதிரியான கடைகள் இருக்கு, எந்த மாதிரியான துணி வகைகள் அங்க குவாலிட்டியா கிடைக்கும். அப்படி சொன்னீங்கன்னா உங்க ஊருக்கும் பெருமை, உங்களுக்கும் ஒரு ஈஸியா இருக்கும்ல. சொல்லுங்க. நீயும் உன் கான்செப்டும் போயா. 250 கமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஃபேஸ்புக் கம்பெனிக்காரன் போட்டான். ஓகே, கமாண்ட் இவ்வளவு வந்தாலும் நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப அந்த கடைகள், அந்த குவாலிட்டி, அதை பத்தியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து கேட்கிறோம். ஓகே, கண்ணாடி சூப்பர் தலை, ரொம்ப முக்கியம். மன்னார்குடி அண்ட் சன்ஸ், சேலம் முருகாலயா, வினோதினி பழனிசாமி, சேலம் முருகாலயா SSA சக்கரவர்த்தி, இங்கே தான் நாங்க வாங்குறோம். ஓகே, சேலத்துல வந்து அவங்க பாத்தீங்கன்னா முருகாலயா அப்படிங்கிற ஒரு கடையில அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்களாம். சேலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பு சென்னை சில்க்ஸ், அப்புன்னு தான் வந்துச்சு. ஓகே, சென்னை சில்க்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கடை சென்னை சில்க்ஸ். தீபாவளி ஜாலியா கொண்டாடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க. தீபாவளி அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னவங்களுக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை விட வெடிகள் தான் அதிகமா வெடிப்போம் நம்ம சின்ன வயசுல. அதாவது நம்ம வயசு கொஞ்சம் வர நவுந்து வர ஃபேமிலி அப்படின்னு ஒரு இளமை பரம் வர இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா ஆடைகளை வந்து நம்ம நல்லா போட்டுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி போயிட்டு ஒரு டிசைனை நிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம லுக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எதிர்பார்ப்பு. அதே பெரியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆடைகள் அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவங்க வந்து இந்த தீபாவளி இந்த பண்டிகைகளை வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம முதுமை அடைகிற வரைக்கும் இதை கொண்டாடி ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான். ஓகே, சர்ஃபான் முகமது, ஹலோ பிரதர். அன்பு நேசன், மதுரை மெகா மார்ட்ல வாங்குறீங்களா? மெகா மார்ட்னு என்ன ஜவுளி கிடையா? மஞ்சு அஸ் மதன், தலைவா, நான் வந்து கேட்ட கேள்வி அது கிடையாது. நவமிலாஸ் திரிகோணமலை, காதர் மாஸ், நவமிலாஸ் திரிகோணமலை, நீங்க ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அங்க சொல்றீங்க. கண்டிப்பா வந்து அந்த கடை வந்து சிறப்பான கடையா இருக்கட்டும். ஓகே, வேற யாராரு? சுதன் வீரா, மன்னாரன்கோவா? மன்னாரன்கோல வந்து ஜவுளி விற்கிறாங்களா? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ உல்டா பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, சரியில்லையே. மதுரை மெகா மார்ட், அது சொல்லிட்டீங்க. பிரபுஸ் NGEE
படிக்க முடியல. அதனால சிங்கப்பூர் டைட்டில் இந்தியா, சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா. ஓஹோ, சிங்கப்பூர்ல வந்து லிட்டில் இந்தியாவா இல்லை உங்க ஊர்ல இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே. சாஃபி பாஷா சேலம் சில்க்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கடையா? ஓகே ஓகே சூப்பர். அதே மாதிரி விஜய் தமிழன் பாஸ் ஜட்டி எடுக்க கூட பேசலாமா? செருப்பு தெரியுமா? செருப்பு உன்னை நான் வந்து துணியை பத்தி தான் பேச சொன்னேன். ஜட்டி டேய் வந்துற புதுற வாயில, அது சாதாரண வண்டிகள்லயும் இந்த சின்ன சின்ன கடைகள்லயும் விற்பாங்க, அங்க போய் எடுத்து தோலை. சட்டிக்கெல்லாமாடா நான் வந்து விளம்பரம் பண்றேன்? பிச்சு விடுவேன் பிளாட்டி ராஸ்கல். போயஸ் கார்டனா? அட பாவீங்களா முஸ்தபா. யோ போயஸ் கார்டன்ல எங்கேயா வந்து துணி விற்கிறாங்க? அடட விட்டா கிறுக்கு பயில ஆகிருக்கு. போயஸ் கார்டன்ல வந்து முதல்வர்ல இருக்காங்க, அங்க போயிட்டா துணி எடுப்ப குழப்புறானே. ஒருவேளை கடை அந்த மாதிரி பேர்ல இருக்கோ? இனியன் முனியாண்டி டெக்ஸ்டைல்ஸ் பேரை சூப்பரா இருக்கே. முனியாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கறி கடைக்கு தான் ஃபேமஸ். இதுல வேற துணி கடை இருக்கா? இருக்கட்டும் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். நூர் முகமது தமிழ் பையன், என்னது ஜட்டிக்கும் சாதிக் பாய் கடை பிரியாணி சூப்பர். என்னது செட்டிக்குளம் சாதிக் பாய் கடை பிரியாணி சூப்பர். செட்டிக்குளமா? என்ன செட்டிக்குளம் சாதிக் பாய் கடை பிரியாணி சூப்பர்? யோ நான் கேட்டது துணியை பத்தி, நான் உன்னை பிரியாணியை பத்தியா கேட்டேன்? போங்கயா. ராஜேஷ் சேதுபதி காயலாங்கடை பாண்டிச்சேரி சூப்பர். ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான பார்த்தேன், என்னடா அது நல்ல நிகழ்ச்சி, நல்லா ஃப்ரெஷ்ஷா போகுது அப்படின்னு பார்த்தேன். இப்ப நடத்துங்க. ஸ்டீவ் ஆஸ்டின் கெக்ரான் மெக்ரான் கடையில நல்லா இருக்கும். அங்கேயே போய் எடுத்துக்க. அங்கே கெக்ரான் மெக்ரான் கம்பெனில வாசல்லே உக்காந்துக்க, சரியா? மதுரை சிவா மதுரை போதி சொல்லிட்டீங்க. அசோக் பாலா மகாராஜா நிறைய இடத்துல இருக்கு. மகாராஜா சில்க்ஸ் ஹவுஸ் கும்போணத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. நல்லா இருக்கும், ஆனா வந்து குவாலிட்டியா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். பட் என்ன கூட்டம் தாங்க முடியாது. அதனால வந்து தீபாவளிக்கு முன்னாடியே ஃப்ரீ டயத்துல போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா கூட்டத்துல போயிட்டு நின்றுகிட்டு நல்லா பல்கா உள்ள கலரா தூக்கிட்டு போயிடுவாங்க, சரியா? அது மாதிரி நம்ம இல்லாம முன்கூட்டியே தீபாவளிக்கு முன்கூட்டியே ஒரு மாசமோ 15 நாளைக்கு முன்னாடியே போய் எடுத்துருங்க. அந்த டயத்துல போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஒரு டிசைன் கிடைக்காது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும். அது முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா விஐபி பார்ட்டிலாம் வந்து மொத்தமா தூக்கிட்டு போயிடும், சரியா? நம்மள மாதிரி என்ன மாதிரி ஏழைகளுக்கு உள்ள அந்த துணிகள் வந்து கிடைக்காது, கலர் கலரா உள்ளது. பாமணி ஆத்துப்பாலம் அருகே இருக்கா? ஏண்டா பாமணி ஆத்துப்பாலத்துக்கு அருகே எங்க சுடுகாடு தான் இருக்கு, அங்க எங்கடா இருக்கு ஜவுளி கடை? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? வேற என்ன? நோலி மீட் கொழும்பு, தஸ்லீம் ஹசன் நோலி மீட் அப்படின்னு ஒரு கடை இருக்கா? கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடையை தானே சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சையத் அகமது கிருஷ்ணகிரி சங்கம் சில்க்ஸ், கிருஷ்ணா சில்க்ஸ், அனுராதா சில்க்ஸ். ஓ பல கடைகள் இருக்கா? ஓகே. கிருஷ்ணகிரியில வந்து பாத்தீங்கன்னா சங்கம் சில்க்ஸ்ல வந்து அவர் எடுப்பாராம், அது மாதிரி நீங்களும் எடுக்கணும். பட்டுச்சேலை நிறைய இருக்காம் போயஸ் கார்டன்ல. சிக்கந்தர் பாஷா போ. பட்டுச்சேலை மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களும் உள்ள இருக்கு. நீ போய் என்ட்ரன்ஸ்ல போய் நின்றுட்டு சும்மா நில்லு, அதுக்கப்புறம் உனக்கு பட்டுச்சேலை இல்ல மொத்தமா போர்வே போத்தி அழைச்சிட்டு போவாங்க கரண்ட் ஒயர் கொடுக்கறதுக்கு. நீ முதல்ல ஜட்டிய போடா. டேய் நான் போட்டு ஏன்டா? டேய் இது நிகழ்ச்சியில ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்வி அது கிடையாதுடா. நான் எதுக்குடா வந்துடும். எல்லாம் லேடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, மெட்ராஸ் ஃபுல்லா இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைய நிறைய பாத்துட்டு இருக்கு. என்ன வச்சு செய்யும் அப்புறமேல எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து பேசாம இருங்கடா. என்னது பேஜ் 3 ஸ்டோர்? அவினாஸ் அப்பு பேஜ் 3 ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? அந்த ஊர் பேரை சொல்லி தொலைங்கடா. டாஸ்மார்க்கா? சுல்தான் வீரா. ஆமா தீபாவளினா உனக்கு டாஸ்மார்க் தானே, போய் தொலை, சரியா? நான் கேட்கறது நல்ல விஷயத்துக்காக. ஒரு ஆடைகளை பத்தி கேட்டா நீ டாஸ்மார்க் மூதேவிங்களா? நல்ல நாள் அதுமா குடிச்சு தொலையாதீங்க. குடிங்க, உங்களை யாரும் குடிக்க வேணாம்னு சொல்ல, எவனும் கேட்க மாட்டான், சரியா? அது குடிக்கிறத நீங்க வந்து தீபாவளியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒதுக்கு புறத்துல போயிட்டு, சரியா, வயலோ இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு குடிச்சிட்டு அங்கேயே மட்டை ஆயிட்டு வீட்டுக்கு போங்க. நல்ல நாள் அதுமா குடிச்சிட்டு போயிட்டு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிங்கடா பக்கியலா. டவிட்டர் டெக்ஸ்டைல் எடுப்பேன் பாஸ். கோகுல் கேங்ஸ்டார். கண்டிப்பா நானே உருவாக்குறேன் டவிட்டர் டெக்ஸ்டைல்னு, நீ கண்டிப்பா வந்து எடு. உள்குத்து பக்கத்து வீட்டு கொடியில விமல் ரவிச்சந்திரன். சூப்பரா. ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப ஈஸியா போயிடுது. விமல் ரவிச்சந்திரன் பக்கத்து வீட்டு குடியில. ஏங்க இந்த பாத்துக்கங்க, இந்த விமல் சந்திரன் இருக்கான் பாத்துங்க, இப்ப படிச்ச பாருங்க. இவனோட வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, துணியை காயப்படும். முதல்ல ஜட்டி கொண்டு எடுத்துட்டு போயிடுவான் போல் இருக்கு இந்த பையன், சரியா? எந்த கடையில ஜவுளி எடுப்படா, எங்க தரமா இருக்குன்னு கேட்டாக்கா இவன் பக்கத்து வீட்டுல கொடியில காயிற கடையை இதை எடுத்துட்டு போறேங்கிறான். பாத்துக்கங்க, அந்த பையனை நல்லா வாட்ச் பண்ணுங்க.
சாதிக் பாஷா உள்ளாடை தென்காசி. யோ, தென்காசியில சாதிக் பாஷா உள்ளாடையா? நல்லா வருவேன். ரஹ்மான் முகமதீன், சென்னை வந்ததும் உனக்கு தூக்கில் போட போறாங்களா? உண்மையா தல? ஆமா, தூக்கில் போட போறாங்க. வந்து வா, வந்து வேடிக்கை பாரு. ஏன்டா அறிவு கட்டவனே, சுவாதி கொலை பண்ணவனுக்கே இன்னும் தேடிட்டு எவனையோ ஒருத்தனை பிடிச்சி அவனையே வந்து இது பண்ணி விட்டாங்க. இதுல வேற தூக்குல எங்கடா? நம்ம ஊர்ல தைரியமா பண்ணலாம்டா, கொலையோ சூப்பரா பண்ணலாம்டா. நம்ம ஊர்ல என்ன தூக்கா போட போறாங்க? வெளிநாடுகள்ல தான் பயப்படணும், சரியா? எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு. ஏன்னா உடனே வந்து தண்டனை நிறைவேற்றிடுவாங்க. இந்த வாரம் நீ தப்பு பண்ணி அடுத்த வாரம் ரோட்ல விட்டுட்டு வெட்டி போடுவாங்க, இல்ல தூக்குல போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அதனால ஈஸியா பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், ஓகேவா? நம்ம ஊர் சட்டம் அப்படி இருக்குல்ல. டேய், நான் வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன், என்னை கொண்டு வந்து அரசியல்ல இப்ப எதுக்கு இழுக்காதீங்க, என் வாய் சும்மா இருக்காது. மணிவாசகம், மண்ணை சாதிக் ஜவுளி கடை, கண்டிப்பா போயிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய இருக்கும், துணியெல்லாம் இருக்கும், போயிட்டு எடு, நல்லா வருவேன். சுதான் வீரா, அமேசான் காட்டுக்குள்ளையா? சூப்பர்ரா, நடத்துங்க. ஏன்டா என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்த விட மாட்டீங்க? இல்ல, நானும் பாக்குறேன், வேணுக்குன்னே வந்து தொலைறீங்க. உங்களை பிளாக் பண்றதுக்கும் தேட வேண்டியதா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா 12,000 கமெண்ட் கிடக்கு. நான் என்ன வேலையை பாக்குறதா இல்ல கமாண்ட வரிசையை எடுத்துட்டு ஒவ்வொருத்தனே பார்த்து கேன்சல் பண்றது? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? கொஞ்சமாவது இந்த ப்ரோக்ராம் பாருங்கடா, எவ்வளவு அழகா வந்து நீட்டா கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து அப்படி ஹீரோ கெட்டப்ல வந்து மேக்கப்லாம் போட்டு நல்லா நச்சுன்னு உட்காந்துருக்கேன். ஏன்டா என்ன கோவப்படுத்துறீங்க? சை. கோக்டெயில் ஜூஸ் உடம்புக்கு நல்லது. இவங்கள்ட்ட கத்தி நம்மளால மாரடிக்க முடியல. முகமது ஃபாரூக், ஹன்சிகா சில்க்ஸ் மன்னார்குடியா? யோ, மன்னார்குடியில இருக்கிறதே 4-5 கடை தான். அதுல வந்து ஹன்சிகா சில்க்ஸ் எங்க இப்ப புதுசா திறந்துருக்காங்களா? பிச்சு போடுவேன் ஹன்சிகா பத்தி எழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. ஹவாரியோ அண்ணா தலராஜ், ஐ எம் ஃபைனுங்க. பட் இவங்க வந்து நம்மளை நிம்மதியா எடுக்க விட மாட்டாங்க. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். பட் இவங்க வந்து இப்ப ஃபைன் பண்ற மாதிரியா இருக்காங்க, என்ன ஃபைல் ஆக்குற மாதிரி இருக்கானுங்க. ராஜேஷ் சேதுபதி, மாமா பஜார் விழுப்புரத்துல மாமா பஜாரா? ஏன் மாமி பஜார் இல்லையா? போயிடு அங்கேருந்து, மண்டையை உடச்சு விடுவேன், பிளட்டி ராஸ்கல். யோ, பிரபா ஒயின் ஷாப் தேவங்குடியா? டேய், பிச்சு விடுவேன், பிளட்டி ராஸ்கல். ஒயின் ஷாப்பை பத்தி கேட்க உங்களுக்குன்னு தனியா ஒரு மொக்க போடுறேன், சரியா? எந்த கடையில என்ன சரக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போடும்போது நீங்க வந்து பேசுங்க. இது வந்து ஜவுளியை பத்தியான விஷயம். டேய், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கடா, ப்ளீஸ்ரா. மண்ணை சாதி கிட்னி சேல். கொய்த்து வந்தா துணி எடுத்து தர்றீங்களா? மணிவாசகம், கண்டிப்பா. இங்க எல்லாமே சீப்பா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொய்த்து வந்தா இங்க ஜும்மா சுக்குன்னு ஒன்று இருக்கு. அதோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்க்கெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொய்த்துல வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். அதாவது ஜவுளி கடையில மிச்சப்பட்டு பெண்டிங் ஆன துணிகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து இதுல போட்டுருவாங்க, சரியா? அதனால நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எடுத்து தரேன். உங்களுக்கு எவ்வளவு ட்ரெஸ் வேணுமோ நான் எடுத்து தரேன், ஒன்னும் கவலை வேண்டாம். மைதீன் மீரான், திருநெல்வேலி சாக்கடை. அங்க போயிட்டு என்ன பண்ற? சாக்கடையில நீயும் படுத்துக்க, சரியா? படுத்துக்கிட்டு அங்கேயே முக்கிட்டு சாவு. டேய், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இப்போதைக்கு நான் எந்த ஒரு விஷயத்துலயும் நான் வரல. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்துறதுக்கு காரணம் ஜவுளிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். வேண்டாம், நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். நல்லா வந்துரும். மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, வேண்டாம். நான் பொது விஷயத்துல பேசும்போது ஆக்ரோஷமா பேசுறது அது வேற. நான் வந்து கான்செப்டோட இது வந்துட்டு இருக்கேன், புரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன். பேசாம இருங்க. குகன் மாமி அப்படிங்கிற ஒரு கடை இருக்கா? போ. கிங் மணி, யோ மொக்க பிளேடு போடாதே, மூதேவி முண்டம். இந்த புரோகிராம் பேரே மொக்க. இதுல வந்து மொக்க போடாதன்ட்டு வருது. அப்படியே எடுத்துக்கிட்டு அடிச்சான்னு வச்சுக்க, ஒரே அடி, சரியா? யானை தும்பிக்கையால அடிச்சு பாத்திருக்கிய நீ? நான் வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு தடவை. அப்படி அடிக்க அந்த மாதிரி இருக்கும் வேகம், தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? கௌதீன் யா, ஐ எம் ஃப்ரெஷ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான குளியல் போட்டு நல்லா அமேசான் காட்டுல இருக்கக்கூடிய மலைப்பாம்போட எண்ணெயை நல்லா உடம்பெல்லாம் தேய்ச்சி முகத்துக்கெல்லாம் பாலிஷ் போட்டு அப்படி கும்முன்னு வந்து உட்காந்துருக்கேன். நிறைய பிள்ளைய வந்து இப்படியே என்ன பாக்குறதுக்குன்னே நிறைய பிள்ளைய வந்து கிடக்கு. அதுக்காண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பசங்க எல்லாம் கொஞ்சம் பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க, சரியா? நான் அழகா இருக்கேனே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களோட கமாண்ட்ல வந்து என்னை கலாய்க்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது.
அவங்க அழகா இருக்கணும்னா முதல்ல வந்து மனசுல உள்ள கரைகளை தூக்கி போடணும். அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள 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 நெஞ்சுக்குள்ள வந்து நம்மளுடைய அழுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அழுக்குன்னா உடம்புல உள்ள அழுக்கு சொல்லலாம், அது நம்ம எடுத்துடலாம். ஆனா மனசுல உள்ள அழுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொறாமை, வஞ்சனை, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யறது, கெட்ட புத்தி, சரியா, நாரத்தனமான வேலைகள் செய்யறது, இது மாதிரி வேலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாமளும் நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னைக்குமே புன்னகையோட கஷ்டம் வந்தாலும் இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் முகத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சிரிப்பு கலையும், அப்படி வந்து ஒரு அழகு கலையும் தாண்டவமாடும். தெரியுதா? அதனால நல்ல பிள்ளையா, யாருக்கு துரோகம் செய்யாம, யாருக்கு வஞ்சனை செய்யாம, சரியா, உன்னுடைய திறமைகளை வள, நல்லா இருக்கணும்னு நீயும் நினை, அடுத்தவங்களையும் நினை, கொஞ்சம் என்னையும் நினைச்சு பாருங்கடா ப்ளீஸ்ரா. லேடிஸ் அபயா விளம்பரத்திற்கு மண்ணை சாதிக் வர முடியுமா? காதர் மாஸ். எதுக்கு? நான் வந்துட்டு அபயா போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு ஊருக்கு போறதுக்கு. ஓஹோ, நீ அதுக்கு ஐடியா பண்ணிட்டியா? சரி சரி, எனக்கு தெரியுது என்னத்துக்கு நீ ஐடியா பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியுது. ஊருக்கு போகும்போது 4-5 புர்கா வாங்கணும், கண்டிப்பா வாங்காம இருக்க மாட்டேன். ஏன்னு வச்சுக்கேன், 4 இடத்துக்கு போவேன், 4 இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்கணும், அது போகணும் இது போகணும்னா இந்த மாதிரி அபயா போட்டுக்கிட்டு போகலாம். அதுக்காண்டி தான் கண்டிப்பா வந்து உன் கடையை நான் தேடி வர்றேன். ஜவாஹிர் ஹாய், கேட்ட கான்செப்டுக்கு வாங்க. ராகுல் சஞ்சீவிராஜ், சென்னை சில்க்ஸ். ஆமா, சென்னை சில்க்ஸ் கண்டிப்பா வந்து இது ஒரு விளம்பரமான ஒரு கம்பெனி கடை தான். பட் நான் டி நகர்ல வந்து ஒரே தடவை வந்து சென்னை சில்க்ஸ்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னையா அது ஏரியாது, அடடா ஏரியாவாது, என்ன என்ன எத்தாப்புல ஒருத்தன் நிக்கிறான், நான் ஒருத்தன் நிக்கிறேன், அப்படி பாரு கூட்டம், அப்படி போட்டு அமுக்குறாங்க. என்னத்த சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் கடையை வச்சா அப்புறம் அப்படி நமக்கு நெரிசல் வந்து என்ன பண்ண, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போக முடியுமா? ஐயோ என்னால முடியலப்பா. சென்னையில மட்டும் அந்த அந்த ஏரியா, அந்த டி நகர்ல அந்த ஏரியா இருக்கு பாருங்க, அந்த சந்து மாதிரி. யாத்தே நான் வந்தது வரைக்கும் போதும், சரியா, நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். பிரெஞ்சு பி ட்ரை பண்ணுங்க பிரா. ஓ சீன், நீ என்னமோ சொன்ன போயிட்டு. நவீன் செல்வா, நீங்க துணி எடுத்தாச்சா? தீபாவளி வாழ்த்துக்கள். நான் எதுக்கே எடுக்கணும், ஆல்ரெடி வந்து எங்களுடைய கம்பெனியோ சீக்கிரட்டை சொன்னா ஏதாவது போட்டுக்கிட்டு விட்டுருவீங்களோ, ஏன்னா ஏற்கனவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து எங்க ரூம்ல உள்ளவன் அழகா காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நைட்டு டியூட்டியா 1 மணிக்கு மேலதான் வருவாங்க, நான் முன்னாடியே போயிடுவேன். அதனால அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நைட்டு ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அதே இடத்துல கொண்டு போய் காய போட்டுருவேன். இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு துணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியா, பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, பட் அதை பத்தி நான் கவலைப்படல. அவங்க துணி அந்த இடத்துல கரெக்டா இருக்கும் அந்த நேரத்துல. குடந்தை பிரசாந்த், கோ ஆப் டாக்ஸ், உங்களுடைய விருப்பமான கடை கோ ஆப்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா எடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. ஒருத்தர் செருப்படி வாங்க போறான்னு நினைக்கிறேன். சாதிக் உள்ளாடை உலகம், அதுக்கு ஏன் வாயை புழக்கிற மாதிரி அந்த சிம்டம்ஸ் கொடுக்குறீங்க? அவங்க என்ன சொல்றாங்களா, அவங்க எல்லாம் லூசு பெலன்னு தெரியாதா? சாதிக் உள்ளாடை உலகமா, வேற எந்த உலகமும் இல்ல. பிளட்டி ராஸ்கல். சுவாமிநாதன் சாரதாஸ் திருச்சி. யா திருச்சி, நம்ம தஞ்சாவூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருவாரூருக்கு அங்க இருக்கு கடை. பட் இந்த சாரியில பாத்தீங்கன்னா மன்னார்குடி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏரியால உள்ளவங்க, தஞ்சாவூர்ல அதிகமா உள்ளவங்கலாம் திருச்சியை நோக்கி படையெடுப்பாங்க அந்த தீபாவளிக்கு. ஏன்னா திருச்சியில வந்து கொஞ்சம் குவாலிட்டியா கிடைக்கும், கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா திருச்சி மாநகருக்கு போங்க, ஆனா முன்னாடியே போங்க, கூட்டத்துல போய் மாட்டிக்காதீங்க. சாதிக் ஜட்டி கடை சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துணிக்கடை சூப்பர். தலை, உனக்குன்னு புது கரண்ட் கம்பி ரெடியா இருக்கு தலை. ரஹ்மான் முஹைதீன். நான் இப்ப வந்து என்ன பேசிட்டு இருக்கேன், கான்செப்ட் என்ன பேசிட்டு இருக்கேன்னு முதல்ல அதுல வாங்க. வேற எதுலையாவது வந்து நின்றுகிட்டு என்ன குழப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, பிச்சு விடுவேன். தலை, உனக்குன்னு லவ்லி லுக். புர்ஹான் உதீன். யா தேங்க்யூ. ஐயோ கண்ணு வச்சு தொலையாதீங்க, இதையே சொல்லி சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு அழகை கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ பிள்ளையெல்லாம் வேற பார்த்துக்கிட்டு இருக்கு. சே. பீரங்கி முக்கா. அனிதா நிதா. இந்த தங்கச்சி இந்த பாரு, இங்க வந்து ரணகலமா இருக்கு, சரியா? பீரங்கி மூக்காவா? நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதா? உள்ளதெல்லாம் பொறுக்கிங்க, நிறைய பேர் பொறுக்கிங்க வந்து கடலை போட்ட மாதிரி நல்லவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு பொம்பளை புள்ள, உங்களை எல்லாம் கமாண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ பீரங்கி முக்கான்னு இதுல வந்து போட்டுக்கிட்டு இருக்க, பிச்சு போடுவேன், சரியா? அது ஒழுங்கா மெசேஜ்ல வந்து உங்களுடைய கமாண்டை போடுங்க. தயவு செஞ்சு பெண்களே, என்னுடைய செல்வங்களே, தமிழ்நாட்டின் கண்ணுகளே, என்னுடைய சகோதரிகளே,
உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல கமாண்ட் போடாதீங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவன் பூரா ரணகலத்தோட உட்கார்ந்துருக்கான். இதுல நீங்க வந்து சிக்கி சின்ன பின்னமாவது அண்ணனுக்கு பிடிக்காது. என் செல்வங்களே, என் கோடான கோடி பெண்களின் கண்களான மண்ணை சாதிக்குடைய கண்களான பெண்களே, கண்டிப்பா இதுல வந்து மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கிடையாது கிடையாது. ஒவ்வொரு பயலும் தேடிக்கிட்டு இருக்கான், எங்கடா ஏதாவது ஒரு குட்டி கமாண்ட் போடுமா, போட்டதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு பர்சனலா மெசேஜ் பண்றது, அப்புறம் விளக்கமா தட்டி வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. இது தேவையா? அதனால மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு மட்டும் இந்த ஒரு சலுகை. என்னது ஜட்டி போட்டிருக்கியா இல்லையா? இவன் நம்மளை சும்மா விடமாட்டானுங்க போட்டிருக்கு. சிலுக்கு மாமி சூப்பர் பஜார் திருவண்ணாமலை ராஜேஷ் சேதுபதி. சிலுக்கு மாமி சூப்பர் பஜார். வேற எந்த மாமிக்கு இடையும் இல்லையா, பேர்லாம் இல்லையா? சிலுக்கு மாமி சூப்பர் பஜார் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்காரங்களா நல்லா பாத்துக்கங்க. இந்த ஆள் சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அவன் பேர் இருக்கு, அந்த ஆள் இருக்கு சரியா, கண்டுபிடிச்சு நொக்குறீங்க சரியா. சிலுக்கு பஜார்னு ஒரு சிலுக்கு பஜார் இருக்கான் இவனுக்கு. சாதிக் உனக்கு வார வேலை யோ காதல் வலி கண்ணீர். முதல்ல தமிழ்ல ஒழுங்கா எழுது. சாதிக் உனக்கு வார வேலை இல்லையா? அடச்சி கமாண்ட கூட போட தெரியல. எல்லாம் வந்துட்டு எனக்கு வேற வேலை இல்லையான்ட்டு இதுல வேற வந்து ஒரு குலைச்ச தமிழ் அடிச்சேன்னு வச்சுக்க, தெரிச்சு போயிடும், ஓடி போயிடும் ஒழுங்கா. ஆசிப் ரஷீத் இந்தியா சில்க் ஹவுஸ் பிராட்டி பாய். இந்தியா சில்க் ஹவுஸ் எங்க 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 இந்தியாவுக்குன்னு ஒரு சில்க் ஹவுஸ் இருக்கா? டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உங்க ஊர்ல உள்ள கடைகள் பேரை சொல்ல சொன்னேன். இந்தியா சில்க் ஹவுஸ் எங்கடா இருக்கு? நாயுடு ஹால் சுதான் வீரா. நீங்க நாயுடு ஹால்ல எடுப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். வேற என்ன, ராம் சுதன் அப்படிங்கிற ஒரு நாயை தூக்குங்க அட்மின். அந்த நாயை இதுல இருந்து எடுக்கணும் சரியா. இந்த மாதிரி நாய்கள் வந்து நம்மளுடைய விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. நான் வந்து திட்டுறதுக்காக சொல்லல, இவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அட்மின் வந்து இது எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நன்னாரி நாய்கள் வந்து இருக்கிறதுனால தான் ஃபேஸ்புக்ல நிறைய பேருடைய வாழ்க்கை இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல நிறைய பேர் வந்து தேவையில்லாத வந்து விஷயங்கள்ல ஈடுபட்டு, ஆனா அடி நொக்கி எடுப்பாங்க. அது நல்லா எனக்கு தெரியும் சரியா. ஒரு பையன் மாட்டியிருக்கான் போல் இருக்கு சென்னையில சரியா, உரிச்சு எடுப்பாங்க. போலீஸ் அட்டினா எனக்கு என்னன்னு தெரியும். நான்லாம் உள்ள போகலப்பா. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போலீஸா இருக்காங்க. நான் சும்மா அவங்களோட போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன் சரியா, எப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. நிறைய பேர் போலீஸா இருக்காங்க, கவலையே வேண்டாம் சரியா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தனும் இருக்கான் சரியா. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்றவங்க கண்டிப்பா இவங்களை வந்து இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த மாதிரி ஆபாசமா வரக்கூடிய நண்பர்கள் வந்து லேடிஸ் வந்து அனுப்புற ஒரு மெசேஜையும் அந்த ஐடியையும் நான் பர்சனலா என்னுடைய செப்பரேட்ல என்னுடைய தமிழ்நாடு காவல்துறையில இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு அதை அனுப்பிடுறது. அவங்களோட ஐடியும் போயிடும், அவங்களுடைய அந்த மெசேஜும் போயிடும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க யாரும் பயப்படாதீங்க. இந்த நாய்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம் ஓகேவா. அப்புறம் எப்படி தெரியும் கௌதம் பர்டிக் ராஜ் டோன் ராசித் முகமது இவனுங்கெல்லாம் வந்து அதாவது பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் வந்து சாக்கடை சரியா. சாக்கடையிலையும் 1ஆம் நம்பர் சாக்கடை. இவனுங்க நம்ம நிகழ்ச்சியை நடத்த விட மாட்டாங்க சரியா. இவனுங்களும் வாழ மாட்டாங்க, அடுத்தவனையும் வாழ விட மாட்டாங்க. இந்த மாதிரி பசங்க இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு இன்னும் வரைக்கும் முன்ன. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இனிமேல் 2020 இளைஞர்கள் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி சில பன்னாட பரதேசிங்க கையில இருக்கிறதுனாலதான் இந்தியாவும் சரி நம்ம தமிழ்நாடு சரி முன்னரவே மாட்டிக்குது. அதனால நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மண்ணை சாதிக்கு இடம் கொடுப்பேன். தேவையில்லாத விஷயங்களுக்கு சாதிக்கு உள்ள நுழைய மாட்டேன். சுவாதிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அரவிந்த் சகா. அவ செத்து போன அந்த இது இருக்கு இல்ல சமாதி, அங்க போயிட்டு தோண்டி கேளு எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்ட்டு வந்துரும். ஆனந்தா கும்பகோணம் வினோத் கேஎஸ்ஏ. ஆனந்தா கும்பகோணம். கும்பகோணத்துல நிறைய கடை இருக்கு, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க ஆனந்தா கும்பகோணம் அப்படின்ட்டு. சிம்ரன் சில்க் மதுரை மைதீன் மீரான். சிம்ரன் சில்க்ஸ் மதுரையா? நடத்துங்கடா நடத்துங்க. இன்னும் எந்தெந்த நடிகை பேரை வச்சுக்கிட்டு வர போறீங்கன்னு தெரியாது. கடைசியில சக்கீலா சில்க் ஹவுஸ்னு வச்சிடாதீங்க எதுவும் சரியா. எங்க என்னோட ஐடி பேரை கொடு பாப்போம். ஆமா இவரு நீ ஒரு ஆளு, உன் மூஞ்சி மோரக்கட்டை இதெல்லாம். டேய் முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க சரியா. ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு விஷயம் செய்யறோம்னா நல்ல விஷயங்களோட போனீங்கன்னா உன்னை 4 பேர் பார்ப்பாங்க.
சரியா? இந்த மாதிரி வந்து கேனத்தனமா இருக்கிறதுனால தான் நிறைய பேருடைய ஐடி முடக்கப்படுது, நிறைய பேருடைய விஷயங்கள் வந்து வெளியில வரமாட்டேங்குது. அதனால பிரைட் லைட் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க அந்த கிளைமேட். நம்ம உட்காந்தாலே அதுக்குன்னு ஒரு சென்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில கிளைமேட்ல இருந்து வந்துருது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கார்பரேட்டர் மண்டை நல்லா பாரு, என் மண்டை கார்பரேட்டர் மண்டையா பாடுறா. துபாய் கோஆப்டெக்ஸ் விஷால் குமார், துபாய் கோஆப்டெக்ஸ் ஓகே இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். சப்போஸ் நான் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகிடுவேன். ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தாக்கா இன்னும் என்னை வந்து நிம்மதியாக இந்த இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 68 நாள் என்னை நிகழ்ச்சி நடத்தவே விட மாட்டீங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியா? படுபாவீங்களா படுபாவீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா நெட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நானும் டெய்லி வந்து மொக்கையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்தி, ஒரு ப்ரோக்ராம் என்னை ஒழுங்காக நடத்தி முடிக்க வைக்கிறீங்களாடா? என் தொண்டை தண்ணியை கத்த வச்சு என்னை பாடாப்படுத்தி மற்றவங்களுக்கும் வந்து இடைஞ்சலா இருந்துட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்க? எங்க பாரு, நான் இந்த மாதிரி பேசும்போது தான் அந்த வாயை பொழந்துக்கிட்டு அந்த சிம்டஸ் விடுவாங்க. ஆடு சை ஐயோ, இவங்களை நம்பி ஒரு ஸ்டில்லு கூட குடிக்க முடியலங்க. இப்படி திறந்தா ஆன்னு திறந்தா உடனே ஒரு ஸ்டில்ல போட்டுறாங்க, ஈன்னு திறந்தா இப்படி ஒரு ஸ்டில்லு, அதுக்கு ஒரு மாமி, அதுக்கு ஒரு கிரியேட்டரு, அதுக்குன்னு உட்காந்து பல வேலைகள். நம்பி உங்களால எதுவுமே இறங்க முடியல. முஸ்தபா சென்டர் சிங்கப்பூர், நாச்சியப்பன் முத்துராமலிங்கம், நீங்க சொல்றது எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சிங்கப்பூர்ல உள்ளவங்க கண்டிப்பா சிங்கப்பூர் அப்படிங்கும் போது அதுல ஒரு சிறப்பு இருக்கு. அவர் சொல்லிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ அதே மாதிரி சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் வந்து தமிழனுக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு. தமிழர்களுடைய பண்டிகைகளை வந்து நம்ம நல்லா கொண்டாடுறோமோ இல்லையோ, ஆனா சிங்கப்பூர்ல பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கோலாகலமா சிறப்பா கொண்டாடுவாங்க. தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்க நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் அப்படிங்கறத நம்ம பெருமையா சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம இந்திய நாட்டிலேயே நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஆனா மற்ற நாடான சிங்கப்பூர்ல நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்மள வந்து ஒரு முன்னுதாரணமா நம்மளை வந்து நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இந்திய நாட்டில் அது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஓகேவா? அதனால சிங்கப்பூர்ல உள்ள நண்பர்களுக்கும் சரி, சிங்கப்பூர் வாழ் மக்களுக்கும் சரி, ஹேட்ஸ் ஆப் ஹேட்ஸ் ஆப் ஹேட்ஸ் ஆப். கண்டிப்பா சிங்கப்பூர் வரணும், நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவேன் நம்பிக்கை இருக்கு. உலகம் பூரா நான் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வரும். வரலன்னா கூட நான் ஏற்படுத்தி நான் வரேன் உங்களை பார்க்க. என் செல்ல குட்டிங்களா, என் புஜ்ஜி குட்டிங்களா, என் அம்மு குட்டிங்களா, என் பப்பு குட்டிங்களா. ஃபேஸ்புக் வந்து எனக்கு குழந்தை மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களையெல்லாம் நான் குழந்தையா தான் பார்க்குறேன். நான் வந்து இப்போ மார்க் வந்து ஒரு விஷயத்தில் இதை ஆரம்பிச்சிருக்காப்புல, அது நல்லா தெரியுது. இந்த வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு உலகம் பூரா. இந்த வியாபாரம் நல்லபடியாக போனாலும் வியாபாரத்தை வழி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. சரியா? ஏனோ தானோன்னு வழி நடத்தக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் வியாபாரத்தை யார் முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அதெல்லாம் நல்லா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த வியாபாரத்தை நல்லபடியாக நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். வியாபாரம் நல்லபடியாக இருக்குன்னு மார்க்கே நிறைய தடவை மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. சரியா? அதனால மார்க் பண்றாப்புல இல்லையோ, ஃபேஸ்புக் கம்பெனிலேருந்து நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டு தான் இருக்கு, கங்கராஜி அது இதுன்ட்டு நல்லா வருது. இருந்தாலும் இந்த வியாபாரத்தை நல்லபடியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? அதனால ஃபேஸ்புக் வந்து என்னைக்குமே வந்து எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. நீங்கெல்லாம் வந்து பார்க்குற எல்லாருமே என் குழந்தைகள், என் செல்ல குட்டிங்க, என் புஜ்ஜு குட்டிங்க, என் அம்மா குட்டிங்க, என் பப்பு குட்டிங்க. எல்லார் வாயிலும் இப்போ சிரிப்பு பொக்கன்னு இருக்குமே, கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எனக்கு உதவியாக இருக்கிறது இந்த ஃபேஸ்புக். இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் குழந்தைகள் தான். சரியா? உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு என்றைக்குமே. லைவை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த லூசு பையில எனக்கு விட மாட்டானுங்க, திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஷி எக் சபா அலாஸ் ஜாஃபிர் சில்க் குவைத் அனிதா நித்தி. என்னது குவைத்தில் இந்த மாதிரி ஒரு கடையா? குவைத்தில் வந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து சீமாட்டி, சிங்கப்பூர் சில்க் ஹவுஸ், இன்னும் 2-3 கடைங்க இருக்கு. நீ என்ன புதுசா ஒன்று உருவாக்குற? ஓஹோ, அரபிக் கடையில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறியோ? கீர்த்தி சுரேஷ் வாயும் உன் வாயும் ஒன்னா இருக்கு ஏன் தல. முத்தான் முகமது ஃபாரூக். இது என்ன கேள்வி? இல்ல இது என்ன கேள்வின்னு கேக்குற. கீர்த்தி சுரேஷ் வாயையும் இந்த வாயையும் ஏண்டா ஒன்னு சேர்த்து வைக்கிறீங்க? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த புள்ள வாயையும் என் வாயும் சேர்த்து ஏண்டா பேசுறீங்க? வாயை பத்தி எதுக்குடா பேசுறீங்க? நேற்று இடுப்பை பத்தி பேசுனா நீங்க வாயை பத்தி பேசுறாங்க. என் வாய்க்கு என்ன குறைச்ச? நான் ஏதாவது சிம்டம்ஸ் போட்ட உடனே மாமிக்கு ரெடியா இருக்காங்க. நான் போடலப்பா, பிச்சு போடுவேன். என் வாய் என்ன மாதிரி தான் இருக்கு. சரியா? கரெக்ட். இப்போ வச்சுக்கிட்டேன், கரெக்டா இருக்கு. கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு பேச வேற ஒன்றும் கிடையாது.
முடிஞ்சிருச்சுப்பா. கொக்டைல் உக்ரைன் சில்க் சென்டர் இவானோ மோகன் டாய் உக்ரைன் எனக்கு தெரியுது. இந்த மருத்துவ கல்லூரி பசங்க தான் உள்ள இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நல்லா தெரியுது. உக்ரைன்ல வந்து சில்க் ஹவுஸ் இருக்கா? நடத்துங்கடா நடத்துங்க. ராம்குமாருக்கு டாய் திருப்பி அதுக்கு ஏதாண்டா வர்றாங்க. ஒரே மெசேஜ் ஏன்டா ரிப்பீட் பண்றீங்க? மற்றவங்களுக்கு இடம் கொடுங்கடா, அவங்களும் போடணும்ல மெசேஜ். ஐட்டம் எங்க கிடைக்கும்? தமிழ் டிவி சேனல் ஒன்னு. டேய் பேரே தமிழ் டிவி சேனல் வச்சிருக்க, ஐட்டம் எங்க கிடைக்கும்? அட்டங்கோ வந்துடும் நல்லா வாயில எடுபட்ட பையில. நான் வந்து பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐட்டம் எங்க கிடைக்கும்? டேய் 4 பேர் பார்க்குற இடம்டா இது, பப்ளிக் இடம். இந்த மாதிரி கமெண்ட் போட்டுக்கீங்க. ஐட்டம் எங்க கிடைக்கும்? எதுக்குடா என்கிட்ட கேட்குறீங்க? நீ பார்த்தா உனக்கு நல்லா வந்துடும் நல்லா வாயில பிச்சு விடுவேன். பிக்காளி பயல, பன்னாட பயல, மரியாதை கொடுவேன். பிச்சு உரிச்சு எடுத்துருவேன். பிக்காளி பயல, மண்டை கண்டெல்லாம் உடச்சிருவேன். யாரை பார்த்து என்ன கேட்குறேன்? நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்னு. வாடா ஏய் எவன்டா அவன்? தமிழ் டிவி சேனல்னு இருக்குடா, அதுல வந்து அவன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான். அவன் சொல்றான் ஐட்டம் எங்க கிடைக்குன்னு. இந்த கேள்வியை கேட்ட அவனை கண்டிப்பா நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். உன் ஐடிக்கு நான் வர்றேன் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம். எனக்கு ஒழுங்கு மரியாதை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். எங்கேயும் ஓடக்கூடாது. உன் விலாசம் எனக்கு விலாசம் வேணும். ஓடுனேன்னு வச்சுக்க பிச்சு விடுவேன். பிக்காளிக்கு பயல பிக்காளி வந்துடும். மக்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா கெட்ட வார்த்தை பேசல, உன்னை அங்கே வந்து பேசிக்கிறேன். இருடா ஐட்டம் எங்க கேட்குறீங்க? ஐட்டம் என்னன்னா என்னை பார்த்தா எப்படி ஃபேஸ்புக் நடத்துறேன்னா இல்லை வேற ஏதாவது நடத்துறேன்னா மரியாதை கட்டுப்படும். நன்னாரிக்கு பிறந்த நன்னாரி பயல. ஷிஃப்ட் கொஞ்ச நேரத்தில் என்ன அப்செட் பண்ணிட்டானப்பா. கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தாக்கா இந்த நன்னாரி இப்படிப்பட்ட கேள்வி கேட்டு போயிட்டானே. ஒழுங்கா நைட்லயே வந்துடலாம் போட்டு இருக்கு பாட்டு டான்ஸோட. இவங்கள்ட்ட வந்துட்டு நான் மாரடிக்க முடியல. ஆட நாசமா போறவனே. பேஸ்புக்ல உள்ளது புள்ள மாதிரி இருக்குன்னா பொண்ணுங்கெல்லாம் பொண்டாட்டி மாதிரியா? அடே இந்தாங்கடா, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான்டா. நல்லா கேட்டுப்படுவேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து ஏதாவது புலோவில் ஏதாவது சொல்ல விடுறீங்களாடா? ஏதாவது சொல்லிட்டு அதுக்கு என்னடா ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? பேஸ்புக்ல உள்ள எல்லாருமே எனக்கு குழந்தைகள் மாதிரி அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் எனக்கு டேய் இந்தாங்கடா நல்லா கேட்டுக்குங்க. இது நிகழ்ச்சி, இது ப்ரோக்ராம் பண்றப்ப இந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை விட நான் குரங்கு சேட்டையெல்லாம் பயங்கரமா பண்ணக்கூடியவன். நான் மக்களுக்காக பொறுமையா சாந்தமா இருக்கேன். சரியா? என்னை லைட்டா சுரண்டி விட்டாலே நான் வந்து தீ மாதிரி பத்திக்குவேன். இதுல வேற நீங்க வந்து இழுத்து விடுறீங்க, வேண்டாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன வந்து ஒழுங்கா நிகழ்ச்சியை நடத்த விடுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட? தல ரஹ்மான் முகைன் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன்? ஏன்டா வடிவேல் படத்துல வர மாதிரி நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? எதுக்கு சரியா வரமாட்டேன்? அது சொல்லிட்டு போடா, கமாண்டில் ஏதாவது சொல்லிட்டு போ. அப்படியே போயிட்டீங்கன்னா அது என்னமோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த இது போற மாதிரி, டிக்கெட்டுக்கு இது போற மாதிரி பரபரன்னு போயிட்டு இருக்கு. நீ எதுக்கு சரி வரமாட்ட அப்படின்னா எதுக்குடா சரி வரமாட்டா? அது சொல்லி தொலைடா. அவன் கேட்கற மாதிரி தான் நானும் கேட்கிறேன். நான் எதுக்கு சரியா வர மாட்டேன்? எல்லாத்துலயும் சரியா தானே இருக்கேன். தெரியலையே குழப்பி விட்டு போயிட்டானே. மறுபடியும் அவன் கமாண்டை போய் தேடி பிடிச்சி தான் நான் எடுக்கணும். ரஹ்மான் முஹைதீன் நீந்தான். ராஜ்குமார் என்னையா கிஸ்லாம் அடிக்கிற? சரி வராது, இதெல்லாம் எனக்கு அடிக்காத, உன் லவ்வர் கடி. சரியா? நீ வார்த்தையில சொன்னா போதும். இந்த மாதிரி வந்து உதடு பாலிசி அதெல்லாம் போட்டெல்லாம் அனுப்பாதீங்க. முதல்ல வாட்ஸ்அப் மூலம் வர்றீங்கல்ல நிறைய பேர், ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? நான் சொல்றேன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மெசேஜை போட்டு டைப் அடிச்சுட்டு நீங்க பண்ணணுமா? வாட்ஸ்அப்ல வரீங்களா? வாய்ஸ் போடுங்க, வாய்ஸ் போட்டு பேசுங்க. டைப்பு நம்மலாம் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல எல்லாரும். அந்த வாட்ஸ்அப்ல வந்தோன்னே இவங்களுக்கு என்ன இளவு தான் வருதுன்னு தெரியாது. ஹாய் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்க்கணும். நம்ம ஹாய் அப்படின்னு போடுறோம்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து ஹவ் ஆர் யூ, அது அப்புறம் டென்ஷன் ஆக்குவாங்க. மறுபடியும் ஃபைன் அப்படின்னு போட்டாக்கா வேர் ஆர் யூ, அப்போ கொஞ்சம் ஏறும். குவைத் அப்படிமே யுவர் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ வெரி குட் அண்ட் அப்படி இப்படிம்பாங்க. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு முடிச்சுக்கிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பிடுவேன். மறுபடியும் ஒரு 1 hour கழிச்சு ஹாய் தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஏன் ரீப்ளேவே பண்ண மாட்டீங்க? மறுநாள் காலையில் ஏன் ரீப்ளே பண்ண மாட்டீங்க? ஏன் ரீப்ளே பண்ண அடிக்க மண்டை கண்டெல்லாம் உடச்சிருவேன். சரி இனிமேல் எவனாவது வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஏண்டா உங்களுக்கு டைப் படிக்கிறதுக்கு நேரத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஹாய் மண்ணை சாதிக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, எப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ், நான் பதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு முடிச்சுக்குவோம். அதோட முடிச்சுக்குவோம். ஏன்னா உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மறுவாங்களாம்
ஒரு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி கிட்டத்தட்ட 1000 பேர் மெசேஜ் பண்றான். ஹாய் ஹாய் ஹாய். நானும் எவ்வளவுதாயா பதில் அனுப்புறது, என்னால முடியல. இதுல வேற என்னை கேட்காம குரூப்ல தூக்கி போடுறது. எல்லாருக்கும் இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நடக்கும். குரூப்ல தூக்கி போட்டுக்குவாங்க. அதுல ஒரு 10 பிக்காளி பைய உள்ள இருப்பான். அதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒருத்தன் வந்துட்டு ஓட்டுறதுக்குனே இருப்பாங்க. இதுக்கு ஒரு அட்மின், இதுல எல்லாரும் தூக்கி போட்டு ஒரு அடிமை கிடைத்து விட்டது அப்படின்னு தூக்கி அவனை தூக்கி உள்ளர போட்டு அவனை கஞ்சி காய்ச்சிருது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்படி துப்பிடுவேன், பிச்சு விடுவேன். இனிமேல் எவன் வந்தாலும் சரி, ஒவ்வொரு பையிலையும் பிளாக் 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 பிளட் ராஸ்கல்ஸ் பிச்சு விடுவேன். இனிமேல் வந்து நின்றுக்கிட்டு அது ஐஎம்ஓ இதாவது பரவாயில்லையா. அந்த ஐஎம்ஓல வந்து நின்றுக்கிட்டு அந்த என்னமோ பொம்மை படம்லாம் இருக்குமே, இந்த லவ் மாதிரி அது, அப்புறம் இந்த பொம்மைங்க மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வேற ஒரு மணி நேரம் எடுப்பாங்க. வரலையா, தலை கால் அடிங்க. என் காலை எடுத்துக்கு 2ஆ வெட்டிட்டு தான் உங்களுக்கு அடிக்கணும். இனிமேல் பிச்சு போடுவேன் இனிமேல். சரியா? மாறன் வீசா மூடிட்டு போடா. நீ முதல்ல மூடிட்டு போடா. உன்னை எவன்டா இங்க கூப்பிட்டது? உன்னை நான் கூப்பிட்டேனாடா மாறன் வீசா? ஒழுங்கு மதிரியாத. அப்புறம் இது என்னடா பேர்? என்ன மாறன் வீசா, மாறன் டிக்கெட்டு, மாறன் பாஸ்போர்ட். ஒழுங்கு மரியாதை, ஒழுங்கா பேரை முதல்ல ஒழுங்கா நீ வந்து ரெடி பண்ணிட்டு வா. மாறன் வீசா, மாறன் பாஸ்போர்ட், மாறன் டிக்கெட். மண்டகண்டெல்லாம் உடச்சு விடுவேன். ஓடி போயிருங்கடா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பையில இருந்து டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு. ஜீவி எவ்வளோ பெரிய வாய். ஆமா, இவ்வளோ பெரிய வாய். என்கிட்ட இருக்கிறதே இந்த வாய் தான். நான் என்ன வாடகைக்கு எடுத்துட்டு வந்து செட் பண்ணியிருக்கேன், இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கேன் நான் உள்ள? ஏன்டா இருக்கிற வாயை வச்சு தானடா பேச முடியும். இதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? என் வாயிலேயே குறியா இருக்கீங்களா? என் வாய் என்ன அப்படியா இருக்கு பாருங்கடா. போதுமா? இதான் என் வாயோட அகலம். இதுக்கு மேலாம் வேண்டாம். சரியா? ஒரு சப்பாக்கறி, ஆட்டு சப்பாக்கறியா ஒன்னா சாப்பிட்றோம் நான். அதனால வேண்டாம், வச்சுக்காதீங்க. சில பேருக்கு தண்டனைகள்லாம் எப்படி கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நடு தொண்டையில உள்ள இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடம் சங்க பிடிச்சி கடிச்சிருவேன் சண்டைன்னு வந்தாக்கா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. தலை நைட்டு சகிலா வேஷம் போடுங்க, நல்லா இருக்கும். யாரு? ராஜீவ் காந்தி. சகிலா வேஷம் நான் போடணுமா? ஏண்டா நானே இப்ப ஒரு அளவுக்கு தான் துணியை போட்டுக்கிட்டு நான் அந்த இரவு உங்களுக்காக நல்ல ஒரு நிகழ்ச்சியோட வரலான் இருக்கேன். இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால மாரடிக்க முடியாது. காதர் மாஸ் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க சாதிக். நல்லா குறிச்சிக்கோ. 0096555166181. இதுல வாட்ஸ்அப் ஐஎம்ஓ மட்டும்தான். மற்றபடி என்னுடைய பர்சனல் நம்பர் யாரும் கொடுக்க மாட்டேனே. கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு. அதுலேயும் நான் வந்து அதிகமாலாம் மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்பப்போ வருவேன், அவ்வளோதான். கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துருச்சு அண்ணனுக்கு. சகிலா அடையகம், சகிலா ட்ரெஸ் போட்டு திருப்பி சகிலா ட்ரெஸ் போட்டு எதுக்குடா வரீங்க? பிச்சு விடுவேன். ஏட்டா நான் வந்து லேடிஸ் கிட்ட போடுறது வந்து டைரக்டர் நிறைய ஒரு சினிமா துறையில் உள்ளவங்களாம் உள்ள இருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க நிறைய ஒரு கெட்டப்ல நான் வந்து ஒரு முயற்சியில் திறமைகளை கொண்டு வரணும். என்ன எதிர்பார்க்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன சகிலா ட்ரெஸ்னா என்ன வெள்ளை கலர் துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு என்ன வந்து என்ன பண்ண சொல்ற? டேய் நல்லா வந்துரும், எனக்கு நல்லா வந்துரும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரியா? நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டா தாங்க மாட்டேன். சரியா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். வீடு போய் சேர மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. அடிச்சும் கேட்பாங்க, சொல்லிடாத நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. ஆமா, ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அடிச்சும் கேட்பாங்க. போயிடு. தீபாவளி பாவாடை எங்க வாங்கணும்? கிஷோர் குமார். தீபாவளி பாவாடை எங்க வாங்கணும்? அது என்கிட்ட கேட்குற. நல்லா வருவேன். வேற ஏய் சரி, உன் பேர் கிஷோர் குமார், நீ எதுக்கு பாவாடை வாங்கணும்? ஓஹோ, பாவாடை கட்டிட்டு கொண்டாட போறியா? அட்டாங்க ஓடி போயிரு. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. சரியா? சன்னி லியோன் இப்ப யார் கூட இருக்கு? சுதாகர் செல்வராஜ் தேவர். சன்னி லியோன் யார் கூட இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ கிளம்பி என் கூட வா. நம்ம 2 பேரும் அவங்க ஊட்டாண்ட போயிட்டு நின்னுப்போம் வெளியில. சரியா? அந்த பொம்பளை என்ன பண்ணது ஏது பண்ணது வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் உலக மக்களுக்கு சொல்லுவோம். போறியா? இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா முதல்ல? சரியா? கிட்டத்தட்ட நான் 1 வருஷமா பயன்படுத்தின உள்ளாடை. இது எதுக்கு இதுல வச்சிருக்கேன்னா, வாயே இம்புட்டு பெருசா இருக்கே. அப்போ ஏண்டா கேரியான் கொன்னியா? லே இது என்னடா முதல்ல பேர் என்னடா கேள்வி கேட்குற? வாயே இம்புட்டு பெருசா இருக்குன்னா அப்போ நீ சரி வர மாட்டாங்க. அதே
மொத்தமாக கழட்டிட்டு தான் விடுவாங்க போல் இருக்கு. சரி, கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு இன்னே ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். கழுசடைகளுக்குன்னு ஒரு வெப்சைட்டு, நல்லவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டு. சரியா, அதில் தான் இவங்களை பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஏன் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகுன கிஷோர் குமார்? நீ ஏதாவது லூசுத்தனமாக பண்ணியிருப்ப. உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எவனாவது நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சேரணும்னு சொன்னனாடா, எதுக்குடா என்ன தூக்கி போடுறீங்க? உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன்னா என்னை வாட்ஸ்அப் குரூப்பில் தூக்கி போடுங்க. உங்களுக்கு நம்பர் கொடுக்குறது எதுக்குன்னா, 4 நண்பர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. சரியா, நான் ஒன்று கேட்குறேன் எல்லாருக்கிட்டையுமே. இப்போ கல்பனா ஃபேமஸாக இருக்குது. சரியா, அது பாடுதோ பாடலையோ உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அது நம்பர் யார்கிட்டயாவது இருக்கா? அதுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அது கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பந்தா தெனாவட்டு அது இந்த மண்ணை சாரி கிட்ட கிடையவே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, என்னுடைய கான்டாக்ட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த வழியிலையாவது ஒரு விதத்தில் உங்களை கான்டாக்டில் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால அந்த மாதிரி பந்தா பகட்டு அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட பேச நீங்கள் என்ன சொல்றீங்க? நிறைய பேர்